ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டில் 4 டைப் ஆஃப் ஃபேஸ் ஜெல் இருக்குது. அதே மாதிரி லிப் பாம்லேயுமே 2 பதத்தில் நம்மக்கிட்ட வந்து லிப் பாம் இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அதனால் லிப் பாமை பற்றியும் அண்ட் வந்து இந்த 4 ஃபேஸ் ஜெல்லை பற்றியும் சொல்லிடுறேன். என்னென்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் என்னென்னா, எல்லா ஃபேஸ் ஜெல்லையும் டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் ஆகும், ஒயிட்டனிங் கொடுக்கும், எல்லா ஃபேஸ் ஜெல்லையும் வந்துட்டு ஸ்கின் க்ளோ கொடுக்கும், மாய்ஸ்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எது தான் வந்து ஆக்சுவல் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதாவது எதில் தான் எந்த பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் வந்து புதுசாக சேனலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நான் அதை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லிப் பாமை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லிப் பாமை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட ஓன் ஃபார்முலா. மற்ற பிராண்டில் அதர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் இருக்குமான்னு தெரியல. என்னோட ஓன் ஃபார்முலாக்காக நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்று எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் இப்போ இந்த பாட்டில் வந்து இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயிலினஸாக இருக்கும். நான் லைட்டாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இப்படி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலினஸாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கின்ல போடுறதுனால தெரியல. ஆயிலியாக இருக்கும். இது கொஞ்சம் கிளாஸி லுக் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த லிப் பாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த லிப் பாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோட டிஃப்ரெண்ட். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே பெனிஃபிட் தான் கொடுக்கும். இதுவும் சேம் பெனிஃபிட் இதுதான். நம்மளுக்கு லிப்பை வந்து கிராக் இல்லாமல் பார்க்குறதுக்கு, அந்த டார்க்காக இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு, மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு. இப்போ மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா, லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணுறது சேம் பெனிஃபிட். ரெண்டுமே ஒரே பெனிஃபிட் தான் கொடுக்கும். சேம் இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கும். இதில் என்னது நம்ம வந்து கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர், ஆல்கனட் ரூட், மஞ்சிஸ்டா, அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல் இன்ஃபியூஸ் பண்ண ஆயில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே ஆயில் வச்சு தான் இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆயில்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கோம். இதில் வந்து பட்டர்ஸும் பீஸ்வாக்ஸும் 1% அதிகமாக சேர்த்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த லிப் பாம் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் 2 கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு லிப் பாம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்ல கிளாஸியாக இருக்கணும். அந்த ஆயில்னஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, நல்லா சாஃப்டாக கிளாஸியாக இருக்கும். ஸோ அது சில பேருக்கு வந்து ஆயில்னஸ் இருக்கக்கூடாது, ஆனால் லிப் பாம் போட்டிருக்கிற அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இது. ஸோ ஹார்ட் லிப் பாம், அதுக்கப்புறம் இது வந்து லிக்விட் லிப் பாம். மற்றபடி இன்க்ரீடியன்ட் வந்து சேம் தான். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பீட்ரூட் ஃப்ளேவர், தனித்தனி ஃப்ளேவரில் இருக்கான்னு கேட்குறீங்க. எதுக்கு வந்து நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே லிப் பாமில் போட்டு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அந்த லிப் பாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் குட்டியாக இருக்கும், அதோட பெனிஃபிட் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காகவும், எல்லாராலையும் எல்லா லிப் பாமையும் வாங்கிக்க முடியாதுன்றதுனாலையும் குட்டியாக ஒரு 10 ரூபிக்கு அவைல் பண்ணுற மாதிரியும் அதோட பெனிஃபிட் ஒரே லிப் பாமில் கிடைக்கணுன்ற ஒரு ஃபார்முலாவில் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து நம்ம இப்படி எடுக்க முடியாது. இப்படி நம்ம ஃபிங்கர்ஸ் இப்படி மாற்றி வச்சு எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி எடுக்க முடியும். நெயிலுக்கு பின்னாடி நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம ஸ்கின்ல வந்து இப்படி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்படி போட்ட பிறகு உங்களுக்கு லிப் பாம் அப்ளை பண்ண அதே ஃபீல் வந்துடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கிளாஸியாக ஆயிலியாக இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே பெனிஃபிட் தான். அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்ளை பண்ணும்போதும் அதோட வேறுபாடு அதுதான். மற்றபடி பெனிஃபிட் வந்து சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் பெரிய லிப் பாமாக இருக்குது, இது குட்டியாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ அது பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு 15 கிராம் கண்டெய்னர் அந்த மாதிரி வேணும், நீங்கள் பெருசாக கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். எதுக்கு வந்து இந்த மாதிரி பதத்துலையும் இந்த மாதிரி குவான்டிட்டிலையும் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து கம்மி ரேட்டில் சின்ன குட்டி பாம் இந்த இப்படி தான் இருக்கும். இதோடது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதை இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லிப் பாமில் வந்து கலரே இல்லை, ஒரு மாதிரி மைல்டாக தான் இருக்குது, ஆயில் ஸ்மெல் வருது அப்படின்றீங்க. ஸோ லிப் பாமை பொறுத்த வரைக்கும் நம்ம லிப் இருக்கு இல்லையா, ஸோ லிப் வந்து டேரெக்டாக வந்து அதுக்கு கீழே நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். லிப்பு கீழே நம்ம ஸ்கின்னாவது 6 லேயர் 7 லேயர் கிட்ட இருக்கும். பட் லிப் வந்து அப்படி கிடையாது. லிப் பாம் எதுக்குன்னா நம்ம லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லிப் பாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் போயிட்டு கலருக்காகவும், வாசனைக்காகவும், அது கெட்டியாக இருக்கிறதுக்காகவும், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தோம் அப்படின்னா லிப் பாமை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ நிறைய லிப் பாமில் வந்துட்டு இந்த இதுதான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லிப் பாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். ஸோ நம்மளோட லிப் பாமில் ஆயில்ஸ், பட்டர்ஸ், பீஸ்வாக்ஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் இன்கிரீடியன்ட் தான். இதில் ஃப்ராக்ரன்ட் கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம லிப் பாமை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை. எந்த லிப் பாம் வந்து வாசனையோட இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த லிப் பாமை யூஸ் பண்ண உங்களோட லிப் வந்து இன்னும் டார்க்காக தான் ஆகுமே தவிர ரிசல்ட் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு அப்படி கலராக தான் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்கே போட்டுக்கலாம் அதுக்கு. ஸோ லிப் பாம் பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த 2 கன்சிஸ்டன்சி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஜெல் வந்து நம்மக்கிட்ட 4 டைப் ஆஃப் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் ஜெல்லு, அப்புறம் வந்து கிளியர் ஸ்கின் ஜெல்லு, இது வந்து ஸ்கின் க்ளோ ஜெல்லு, இது ஆலோவேரா ஜெல்லு. ஸோ வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்குறீங்க. எல்லா ஜெல்லுமே மாய்ஸ்டர் கொடுக்கும் சரிங்களா. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கக்கூடியது தான். ஸோ சாஃப்ரான்லேயும் மாய்ஸ்டர் அதிகமாக இருக்குது, நீம்லையும் மாய்ஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பீட்ரூட் இதுவும் மாய்ஸ்டர் இருக்குது, ஆலோவேராலையும் மாய்ஸ்டர் இருக்குது. பொதுவாக எல்லா ஹெர்ப்ஸ்லேயுமே மாய்ஸ்டர் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து மாய்ஸ்டர் கொடுக்குன்னு தான் சொல்லுவோம். பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்டர் தேவைப்படும். அவங்க ஸ்கின்ல மாய்ஸ்டரே இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்டர் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து
இந்த ஆலோவேரா இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு தான் டவுட் கேட்டிருந்தீங்க. ஆலோவேரா ஜெல் வந்து பிம்பிளுக்கும் க்யூர் ஆகுன்றீங்க, பிக்மெண்டேஷனுக்கும் க்யூர் ஆகுன்றீங்க, டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட், ஸ்கின் ஒயிட்டனிங், மாய்ஸ்சரைசர் எல்லாத்துக்குமே வந்து க்யூர் ஆகுன்றீங்க. ஈவன் ஹேண்ட்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேணாமா, ஹேண்ட்க்கு ஹென்னா லோஷன் இந்த மாதிரி லோஷன் எதுவும் யூஸ் பண்ண வேணாமா, இது ஒன்றே போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இது ஒன்றே போதும், பட் இதோட ஒர்க்குன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது கம்பேர் டு உங்களோட சன்ஸ்க்ரீனை விட இதோட ஒர்க்கு கம்மியாக இருக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணுமோ அதுதான். நீங்கள் சன்ஸ்க்ரீனில் இருக்க எஃபெக்ட் இதில் எதிர்பார்க்க முடியாது. இதோட ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அதாவது எல்லா ப்ராடக்ட்லேயும் அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க, வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் வாங்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இதில் மினிமைஸான ஒரு இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இப்போ வந்து இது ஒயிட்டனிங் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும்ட்டு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் க்ளோக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணது. இதில் வந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் ஆலோவேரா, பொட்டேட்டோ, டொமேட்டோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணுது. ஸோ இந்த க்ளோ ஜெல்லை விட இதோட ஒர்க்கு கம்மியாக தான் இருக்கும். இதில் இவ்வளோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கும். க்ளோ கொடுக்குறதுக்குன்னு, ஒயிட்டனிங் கொடுக்குறதுக்குன்னு, பிரைட்டனிங் கொடுக்குறதுக்குன்னு உள்ள இன்க்ரீடியன்ட் இதில் சேர்த்துருக்கும். ஸோ ஆலோவேரா ஜெல்லை விட ஸ்கின் க்ளோ ஜெல் வந்து க்ளோ கொடுக்குறது, ஒயிட்டனிங் கொடுக்குறதுக்கு, பிரைட்டனிங், ஷைன், அந்த கிளாஸி லுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பட் இது வந்து ஒரு மினிமைஸான லுக்கு தான் கொடுக்கும். மெதுவாக ஒரு 1 மந்த் 2 மந்த் எடுக்கும் ரிசல்ட் நல்லா கிடைக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு 1 மந்த் 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான், அதனால தான் இது 100 கிராமே உங்களுக்கு 90 ரூபீஸ்க்கு வரும் ஆலோவேரா ஜெல்லு. இது வந்து உங்களுக்கு 50 கிராமே 70-80 ரூபீஸ் கிட்ட வரும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது க்ளோ ஜெல்லு, இது சாஃப்ரான் ஜெல்லு. இதுவும் ஒயிட்டனிங் கொடுக்கும், சாஃப்ரானும் ஒயிட்டனிங் கொடுக்கும், பிரைட்டனிங் கொடுக்கும். ஸோ இதுவும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சாஃப்ரான் ஃப்ளேவர்டு பிடிக்கும், சில பேருக்கு அந்த கலர் பிடிக்கும், அதுக்காக இது வாங்குவாங்க. சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும், பீட்ரூட் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால இது வாங்குவாங்க. ஆனால் ரிசல்ட்னு பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம், சாஃப்ரான் ஜெல். இதில் 4 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். ஸோ 4 இன்க்ரீடியன்டோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு நல்லாவே ஸ்கின்னுக்கு தரும். ஸோ இதுதான். மற்றபடி இதோட பெனிஃபிட்னா ஒன்று தான். ஆனால் இது வந்து நம்மளுக்கு 4 இன்க்ரீடியன்ட் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நீம் ஜெல் அண்ட் கம்பேர் ஆலோவேரா ஜெல். நான் சொல்லியிருந்தேன் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் பிம்பிள், டார்க் ஸ்பாட் இது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். பிம்பிள் க்யூர் ஆகும்னா மெதுவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதில் வந்து நீம், துளசி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கனகல்லின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே அதாவது பிம்பிள், ஆக்னி, டார்க் ஸ்பாட் போகிறதுக்கு, ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கு, அன்ஈவன் அங்கங்கே கருப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து இது வந்து ரெடி பண்ணுது. ஸோ இதை காட்டிலும் இதோட ஒர்க்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் இதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரெண்டுமே வந்து பிம்பிள் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும், டார்க் ஸ்பாட்டும் கிளியர் பண்ணும், அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் இதுன்னு சொல்லுவேன். அதனால தான் உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். ஸோ ரீசனாக இவங்க வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே மைண்ட்லேயே ஏற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கன்ஃபியூஷன் வந்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே இது க்யூர் ஆகும், சாஃப்ரான் ஜெல்லையும் சொல்லியிருக்கீங்க, இதுலேயும் சொல்லியிருக்கீங்க, எது யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜெல்லு. இதோட ஒர்க்கை காட்டிலும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணுது. நம்ம வந்து அந்தந்த ப்ராப்ளத்துக்குன்னு, அந்தந்த ஸ்கின்னுக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் சோப்லையும் நம்ம ஆயில்ஸ் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அது கூடயே வந்துட்டு நம்ம 2-3 ஆயில்ஸ் வந்து சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் அன்ஈவனாக வச்சுக்கும், டார்க் ஸ்பாட்லாம் ரெடியூஸ் பண்ணும். அது ஒரு 20% வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தரும். பட் இப்போ பிம்பிள், ஆக்னி இருக்குன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீம் சோப் இருக்குது. நம்மளோட எல்லா சோப் யூஸ் பண்ணாலுமே ஒரு 20% அதோட ஒர்க் பண்ணும். பட் அதுக்குன்னு தனி சோப் இருக்குது. பிம்பிளுக்கு தனியாக, இச்சிங் தனியாக, ஸ்கின் ஒயிட்டனிங்னு தனித்தனி சோப் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு ரிசல்ட் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உள்ள வித்தியாசம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஓகேங்களா? இனிமேல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஹோல்சேலுக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க. தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இல்லைனா யூடியூப் அபவுட்டில் வந்துட்டு என்னோட நம்பர் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு பர்சனலுக்கு ரிலேட்டடாக ஸ்கின் கேர், ஹேர் கேர் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லை டேரெக்டாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் கேட்குறீங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கி அப்படியே சேல் பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் ஹோல்சேல். நீங்கள் அது பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். எனவே தேங்க்யூ.